பரவ ஊடகம் தேவை அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஒளியோட வேகமானது வெப்பநிலை, அழுத்தம் மற்றும் ஈரப்பதம் போன்ற பண்புகளை பொறுத்து மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஈரப்பதம் வெப்பநிலைனா நமக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு அழுத்தம்னாலும் என்னன்னு தெரியும். ஈரப்பதம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, காற்றில் உள்ள நீராவியின் அளவு அதை தான் நம்ம ஈரப்பதம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஈரப்பதமானது குளிர்காலத்தில் குறைவாகவும் கோடை காலத்தில் அதிகமாகவும் இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், ஈரப்பதம் அப்படின்னா குளிர்காலத்தில் தானே அதிகமாக இருக்கும், ஏன்னா அப்போ தானே மேகமூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஆனால் அது அப்படி கிடையாது. இதோட புரிதல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோடை காலத்தில் தான் அதிகப்படியான நீர் ஆவியாக்கும். ஸோ அதனால் கோடை காலத்தில் தான் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். சரிங்களா? அப்போ ஒளியோட வேகமானது வெப்பநிலை, அழுத்தம் மற்றும் ஈரப்பதம் போன்ற பண்புகளால் மாறக்கூடியது. வெப்பநிலை அதிகரித்தா ஒளியின் வேகமும் அதிகரிக்கும். காற்றில் ஒளியினோட வேகம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 331 மீட்டர்/செகண்ட். இதுவே 22 டிகிரி செல்சியஸாக இருக்கும் பொழுது ஒளியின் வேகம் என்னவாக இருக்கும் அப்படின்னா 344 மீட்டர்/செகண்ட். இப்போ 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் காற்றோட வெப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பொருளில் ஒளி எவ்வளவு வேகத்தில் பயணிக்கும் அப்படின்றத ஒரு டேப்லெட் காலம் மாதிரி கொடுத்துப்பாங்க. சும்மா ரெஃபரன்ஸுக்கு நீங்கள் அதை படிச்சுக்கலாம். இப்போ இதில் காற்றில் ஒளியின் வேகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, 331 மீட்டர்/செகண்ட் அப்படின்றது 0 டிகிரி செல்சியஸில். சரிங்களா? அப்போ காற்றில் 0 டிகிரி செல்சியஸாக இருக்கும் பொழுது 331 மீட்டர்/செகண்டுக்கு இருக்கிற ஒளியின் வேகமானது 22 டிகிரி செல்சியஸாக இருக்கும் பொழுது 344 மீட்டர்/செகண்டாக மாறுது.